ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். ஒருவருடைய ஜாதகத்தில் கும்ப லக்னமாக இருந்து அவருக்கு 2-11 குரு 7 இருந்து 5 புதனானவன் 6 மறைந்து 6 சந்திரனானவன் 7 இருந்து 7 சூரியன் 5ஆம் இடத்தில் இருந்தால் அவருக்கு திருமண காரியங்கள் தாமதப்படும். ஏனென்றால் 5 6 மறைந்ததால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த பூர்வ புண்ணிய அதிபதி பலமில்லாமல் இருக்கிறது. அதேபோல் 2-11 குருவுடன் 6ஆம் வீட்டு அதிபதி சந்திரன் சேர்ந்து 7 உட்கார்ந்திருப்பதால் அவருக்கு குருச்சந்திர யோகம் என்று இருந்தாலும் மனைவி அமைந்தாலும் வாழ்க்கை அந்த அளவுக்கு திருப்திகரமாக அமைவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் 6 சந்திரன் 7 அமையும் பொழுது வருகின்ற மனைவியானவள் அல்லது கணவனானவர் ஏதாவது ஒரு வகையில் உடலியல் ரீதியாக பலம் கொண்டு இருப்பார். அடிக்கடி நோய்வாய்ப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். கணவனோட மனைவிக்கு அடிக்கடி மருத்துவ செலவு செய்வதற்கு உண்டான சூழ்நிலைகள் ஏற்படும். அதேபோல் 5ஆம் வீட்டுக்கு 7ஆம் வீட்டுக்கு உரிய அதிபதி சூரியன் 5 இருக்கும் பொழுது அந்த 5ஆம் வீட்டு அதிபதியோடு 4-9 சுக்கிரனும் சேர்ந்து சூரியனுடன் சுக்கிரன் சேர்ந்து அஸ்தங்கம் ஆகியிருந்தால் கலசஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் சூரியனோடு சேர்ந்து அஸ்தங்கமாகி இருக்கும் பொழுது திருமண வாய்ப்பு என்பது இல்லாமல் போவதற்கும் கூட வாய்ப்பு உண்டு. அதேபோல் 4-9 சுக்கிரன் 6 மறைந்தாலும் திருமணம் ஆவதற்கு வாய்ப்புகள் கம்மி. அதே நேரத்தில் அந்த 4-9 சுக்கிரன் 2ஆம் வீட்டில் உச்சம் பெற்றிருந்தால் குரு பகவானால் பார்க்கப்படும் பொழுது திருமணம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. 7 சுக்கிரன் 11ஆம் வீட்டில் அமையும் பொழுது அந்த ஜாதகருக்கு திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை ஏற்றம் அடையும். அதே நேரத்தில் கும்ப லக்கணத்துக்கு 10ஆம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாயானவன் 3ஆம் வீட்டுக்கும் அதிபதி ஆகிறான். அந்த 3-10 செவ்வாய் கிரகம் 1 கும்ப லக்கணத்துக்குரிய 1ஆம் அதிபதியான சனி பகவான் 10 இருக்கும் பொழுது அது சமசப்தம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இல்லை. இருந்தாலும் கூட செவ்வாய் சனி பரிகார செவ்வாயும் சனியும் சேர்ந்து மாறி இருக்கிறது. செவ்வாய் வீட்டில் சனியும் சனி வீட்டில் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறது. இத்தகைய நிலை வரும்பொழுது அந்த ஜாதகர் ஒரு தொழில் என்று இல்லாமல் பல தொழில் செய்பவராக இருப்பார். வாழ்க்கை முழுவதும் போராடிதான் வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலையில் இருப்பார். கும்பலக்கணத்துக்கு அதிபதியான சனீஸ்வரன் லக்கணத்தில் இருந்தால் சனி திசை நடக்கும் பொழுது அந்த ஜாதகர் ஓரளவிற்கு ஏற்றம் பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. எந்த லக்கணமாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் புதன் கேது 1-5-9 இருந்தாலும் அல்லது 1-4-7-10 என்ற கேந்திர ஸ்தானத்தில் சேர்ந்து இருந்தாலும் புதனுடைய நட்சத்திரத்தில் கேது சாரம் பெற்றிருந்தாலும் கேதுனுடைய நட்சத்திரத்தில் புதன் சாரம் பெற்றிருந்தாலும் கேதுவும் சுக்கிரனும் சமசப்தம பார்வையில் இருந்தாலும் அந்த ஜாதகர் காதல் லௌகீகம் என்ற நிலையில் காதல் வயப்படுவார். அதே நேரத்தில் இத்தகைய செயற்கை கிரகங்களை குரு பார்த்தால் அவருக்கு காதல் திருமணம் கைகூடி வரும்.
அதற்கு பதிலாக சனியோ செவ்வாயோ பார்த்தால் அந்த காதல் திருமணம் என்பது தோல்வியில் முடியும், அவமானப்பட நேரிடும் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.